ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாரி, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு, என்ன நடக்குது, வீடு முடிச்சிட்டிங்களா, என்ன இதுன்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, நம்ம டக்குன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு 4 வீடியோலேயே சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பேஸ்மெண்ட்டு, அப்புறம் லெண்டல் லெவல், அதுக்கப்புறம் மேலே காங்க்ரீட் அப்படின்னு ஒரு 4 வீடியோவை நான் நம்ம வீடு ஃபுல்லாக போட்டுறேன். இது வந்து ஷெட்டு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம வீடு வந்து ஃபஸ்ட்டு பட்டா வாங்கிட்டு அப்ரூவல் எல்லாம் வாங்கிடணும். நாங்கள் லேண்டுக்கு பில்டிங்க்கு எல்லாம் அப்ரூவல் வந்து வாங்கிடணும். நம்ம அதுக்கடுத்து இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருந்தோம். அதுக்கடுத்து போரு, அதுக்கப்புறம் இபி அது வந்து வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருந்தோம். அந்த ஷெட்டு போடுறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் இது, வேறவங்க லேண்ட் இது. அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம அம்மா கூட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து நம்மளுடைய லேண்டு. அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணோம். நான் வந்து எல்லாத்துக்கும் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் அதை கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஷெட்டு போகிறதுக்கு வந்து 15,000 ஆச்சு. ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணோன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்து 2,000 கொடுத்தோம். இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் எல்லாமே டீட்டெயில்டாக 4 வீடியோக்குள்ளேயே சொல்லிடுறேன். பேஸ்மெண்ட்டு லிண்டல்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு 4 வீடியோலேயே சொல்லிடுறேன். 4 வீடியோலையும் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அப்ரூவல் வாங்கினதுக்கு அதுக்கு முன்னாடி செலவு பண்ணியிருந்தோம் சொன்னேன் இல்லையா. அது வந்து நம்ம அப்ரூவல் இவ்வளோ தான் சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வரும். கொஞ்சம் மெயினில் தான் இருக்குது நம்ம லேண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஆச்சு. கொஞ்சம் அவுட்டரில் இருந்தால் ரேட் குறைய கூட செய்யும். அது நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான் அதை சொல்லலை. மற்ற எல்லாத்தையும் சொல்கிறேன். இது ஷெட்டு போட்டதுக்கு வந்து 15,000 ஆச்சு. க்ளீன் பண்ணதுக்கு வந்து 2,000 இப்போ வரைக்கும் அதான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஷெட்டு போடும்போது நம்ம வாட்ச்மேன் வைக்கிற மாதிரி பிளானில் இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம இருக்கிற வீடு. நம்ம அடிக்கடி வந்து பார்த்துக்கிற முடியாது. அதனால் வாட்ச்மேன் வைக்கிறதுக்காக தனியாக ஒரு தடுத்து, தனியாக வாட்ச்மேன் தூங்கிக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸும், அந்த சைடு நம்ம பொருள் சிமெண்ட் எல்லாம் வைக்கிறதுக்காக அந்த சைடு ஒரு ஸ்பேஸும் தனியாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் லேட்டான் வந்து வாட்ச்மேன் வைக்கிறத விட சிசிடிவி கேமராவே ரொம்ப பெட்ரு. ஏன்னா வாட்ச்மேன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அதனால் நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சுட்டு வாட்ச்மேன் வந்து வேணான்னு சொல்லியாச்சு. ஒரு 1 or 2 months வந்து வாட்ச்மேன் இருந்தார். நான் சொன்ன மாதிரி அப்ரூவல் வாங்கியாச்சு, ஷெட்டு போட்டாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போர். போர் நம்ம போட்ட பிறகு இபி கனெக்ஷன் வந்து வாங்கிக்கலாம். போருக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ ஆழமாக நம்ம தோண்டுறோம், என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து கூட நிறைய டிஃபர் ஆகும். நம்ம வந்து ஒரு 350 அடி வந்து ஆழம் போட்டிருக்கோம் போர். 350 அடிக்கு வந்து நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் உள்ளே வந்து மோட்ரு என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பிராண்டுன்றதுல நான் அடுத்தடுத்து காட்டுறேன். இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்து 80,000 கிட்ட வந்துச்சு. போர் மட்டும் போகிறதுக்கு. இன்னும் ஆழமாக தோணும்னா ரேட்டு கூடும், மேலாப்படியே ஓகேன்னா ரேட் வந்து குறையும். இந்த மாதிரி டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போர் போட்டு முடிச்சுட்டு இபி கனெக்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்மளே மெட்டீரியல் வாங்கி, எல்லா மெட்டீரியலும் வாங்கி இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணோன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா. போர் போட்ட பிறகு தான் இபி வந்து தராங்க. போர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரிலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வயர்லாம் கொடுத்துட்டு மேலே அவங்க வந்து ஜஸ்ட் ஜாயின் மட்டும் பண்ணி விட்டு போவாங்க. அவ்வளோதான். இபி கனெக்ஷன் வந்து ஜஸ்ட் ஜாயின் மட்டும் பண்ணிட்டு டெம்பரவரி கனெக்ஷனில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டி முடிச்சுட்டு பர்மனன்ட் கனெக்ஷனாக மாற்றணும். எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் எப்போயுமே கேட்பேன். நான் மறந்துட்டேன். எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் அப்போ தான் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷனில். இது வந்து நம்ம மோட்ரு நாங்கள் போட்டோம் இல்லையா. இந்த மோட்ரு தான் நாங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. நீர்மூழ்கி மோட்டார். எல்லாம் சேர்த்து தான் காஸ்ட் வந்து நான் சொன்னேன். போருக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொன்னது. இந்த மோட்டரை எல்லாமே எல்லா சார்ஜும் சேர்த்து தான் நான் சொன்னேன் ரேட்டு. நான் சொன்ன மாதிரி நம்ம இபி கனெக்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் போர் வந்து இப்போ போட்டுட்ருக்கோம். இபி கனெக்ஷன் வந்து எங்களுக்கு மேலே ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து மோட்ரு போட்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து வர்றதுக்காக நான், விஸ்வாங்கப்பா, விஸ்வானிகாஸ் எல்லாருமே வெயிட்டிங். தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம போர் போகிறல எல்லாருக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. அது வந்து போர் போட்டனே தண்ணி வரும், தண்ணி பிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வெயிட்டிங்கில் இருந்தோம். அதுதான் போரில் உள்ளே வந்து அந்த மோட்ரு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. விஸ்வானி காஸ்ட்லாம் வந்து சொல்லி வச்சுருந்தேன். தண்ணியெலாம் உழப்பக்கூடாது, ஏன்னா மண்ணாக இருக்கனால ஃபுல்லாக சகதி ஆக்கிடுவாங்க. நம்ம வீடு வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான். அதனால் மண் சகதி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ண விளையாடாதீங்கடான்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் நான் சொன்னதை துளியளவும் மதிக்கவில்லை. தண்ணி வந்தோடனே அவங்க எக்ஸைட்மெண்ட்டில் விளையாண்டாங்க. அந்த வாட்டர் பாட்டிலை வந்து ஃபஸ்ட்டு அந்த போர் போட்டான்னா அந்த
இது இறக்குனாங்களே. ஸோ அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க, வாட்டர் பாட்டில் ஃபஸ்ட்டு தான் தண்ணி பிடிச்சி செடியில் விடுங்க, மரத்தில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு இதுக்காக நாங்கள் விட்டுருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி வானம் தோண்டுவாங்க இல்லையா, ஸோ வானம் தோண்டுறதுக்காக மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லருக்கு வந்து மார்க் பண்ணுறாங்க. இது வந்து மண் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பில்லர் போடுறதுக்கு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டேவும் வாங்க சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தம் வந்து 15 பில்லர் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ வீடு வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட், மாடியில் ஒரு ரூமு, கீழே வந்து 850 ஸ்கொயர் ஃபீட் கீழே. ஸோ மொத்தம் சேர்த்து வந்து ஒரு 15 பில்லர் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், லேபர் கான்ட்ராக்ட் தான் நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் நாங்கள் விஸ்வாங்கப்பா கூட ஒருத்தர் இருந்தாலும், அவர் வந்து இன்ஜினியர் ஃப்ரெண்டு. ஸோ அவருடைய ஹெல்ப்போடு நாங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்ட் பேசி எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அம்மா அப்பா 2 பேரும் நான் வர சொல்லிட்டேன், நம்ம இங்கே வர சொல்லிட்டேன். ஸோ வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இங்கே இருங்கப்பான்னு சொல்லி அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ வேலையெல்லாம் லீவ் போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம என்ன லேபர் கான்ட்ராக்ட் விட்டாலும் யாராவது ஒருத்தவங்க கூடவே இருந்து பார்த்துக்கணும். ஸோ நம்ம இன்ஜினியர் ஃப்ரெண்டாகவே இருந்தாலுமே எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்ணிடுவாங்க. பட் நம்ம பக்கத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்ட தான் சரியாக வரும். ஸோ அதனால் அப்பா வந்து கொஞ்சம் பொறுப்பாக எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துக்குவார். விஸ்வாங்க அப்பாவோட லீவ் போட முடியாது. ஸோ அவர் கண்டிப்பாக டெய்லி வேலைக்கு போய் தான் ஆகணும். அதனால் அப்பாட்ட சொல்லி நீங்கள் வந்து இங்கேயே இருங்கப்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அம்மா அப்பா 2 பேரும் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் அப்பா இருக்கார். ஸோ லேபர் கான்ட்ராக்டை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி தரணும். மண், சிமெண்ட்டு, அதாவது வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நம்ம வாங்கி தரணும். லேபர் மட்டும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி லேபர் கான்ட்ராக்ட் வந்து விட்டுருந்தோம். ஸோ நான் போருக்கு வந்து சொல்லிட்டேன். ஈபிக்கு எவ்வளோ ஆச்சு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈபியுமே நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து 5000 ஃபீஸ் மட்டும் 5000. ஸோ 5000 ஆச்சு ஈபிக்கு. ஸோ எல்லா செலவும் சேர்த்து ஒரு 8000 கிட்ட அந்த நம்ம திங்ஸ் எல்லாம் ஊன்றோம் இல்லையா, ஸோ அது எல்லாம் சேர்த்து ஒரு 8000 கிட்ட வந்துச்சு ஈபிக்கு மட்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி பில்லருக்கு வந்து குழி தோண்டியிருக்காங்க. ஸோ 15 பில்லர் வந்துச்சு. ஸோ அந்த பில்லர் வந்து போட்டுட்டு மேலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நடந்த ஒர்க்கு. ஸோ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கப்பே ரொம்ப ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினியர் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, ஸோ அவங்க சொன்ன விஷயம், நம்ம வந்து தண்ணி நிறைய விடுங்க. ஸோ தண்ணி நீங்கள் எவ்வளோ நல்லா விடுறீங்களோ, அதாவது பில்டிங்லாம் கொஞ்சம் இன்னும் மேலே வர வர வந்து நம்ம பாசம் பிடிக்கிற அளவுக்கு தண்ணி விடணுமா. ஸோ இப்போ பாசம் பிடிச்சிருக்கும்ல பச்சை கலரில், அந்த பாசம் பிடிக்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அப்பா விஸ்வாங்க அப்பா 2 பேருமே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் செலவெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்றதெல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. நான் டீட்டெயில்டாக நான் இந்த 4 வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, சிலிண்டர் காங்கிரீட் எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு நான் டைரியில் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டீ செலவு முதற்கொண்டு 10 ரூபா முதற்கொண்டு 20 ரூபா முதற்கொண்டு எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் தனியாக உங்களுக்கு நான் அடுத்து எல்லா வீடியோ முடிஞ்ச பிறகு, ஸோ ஆக்சுவலி நம்ம வீடு இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு 4 வீடியோவில் முடிஞ்சிடும். 4 வீடியோவில் நான் வந்து சொல்லிடுவேன் எல்லாமே. ஸோ 4 வீடியோ கழித்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ போட்டு எவ்வளோ செலவாச்சு என்னன்ற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செங்கல் வந்து சிமெண்ட்டு கல், செங்கல் 2 இருக்குது. ஸோ எதை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விஷயம் வந்து இது பண்ணோம். ஸோ அப்போ இன்ஜினியர் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே, ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து பேஸ்மெண்ட்டு ஃபுல்லாக சிமெண்ட் கல் வந்து போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து செங்கல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து சிமெண்ட் கல்லே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுடைய ஹைட்டு. ஸோ ஹைட்டு வந்து ஆக்சுவலி 6 அடி கிட்ட வச்சுருந்தோம். அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லாக பேஸ்மெண்ட் தான். ஸோ பேஸ்மெண்ட் வந்து 6 அடி வச்சுட்டோம். ஸோ போட்டிக்கு வந்து கொஞ்சம் பேஸ்மெண்ட் ஹைட் கம்மியாக தான் இருக்கும், 2 அடி சம்திங் தான் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள நுழையிற இடத்துல 6 அடி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஹைட் வச்சுட்டோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பிளானில் இல்லை. அதுக்கப்புறம் ஓகே எதெல்லாம் முக்கியமான செலவோ அதுக்கெலாம் நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஹைட்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வச்சிட்டோம்னா திரும்ப ஜாஸ்தி பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் எத்தனை வருஷங்கள்னாலும் நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு தேவை தான். ஏன்னா ரோடு அடுத்து போட ஹைட் வந்து குறையும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் திரும்ப பண்ண முடியாது, ஹைட் வந்து ஜாஸ்தி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு தடவை தான் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் செலவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம். ஸோ பேஸ்மெண்ட் ஹைட்டு ஜாஸ்தி பண்ணாலும் எங்களுக்கு அதில் அமௌண்ட்டு எங்களுடைய எஸ்டிமேஷன் விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட் வந்து பேஸ்மெண்ட் ஹைட் ஜாஸ்தி பண்ணாலும் அதுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அது போக இது வந்து பேஸ்மெண்ட் ஃபில்லிங் மண். ஸோ பேஸ்மெண்ட்குள்ளே போடுற மண். ஸோ இந்த மண்ணுடைய அமௌண்ட்டும் எவ்வளோ பேஸ்மெண்ட் ஹைட் ஆக்குறோமோ அவ்வளோ மண் எக்ஸ்ட்ரா போடணும். ஸோ அதுக்கும் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ பேஸ்மெண்ட் ஹைட் ஜாஸ்தி பண்ணால கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
இட்ஸ் ஓகே. நம்ம வந்து இது வந்து முக்கியமான செலவு தான். ஸோ இது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால, பேஸ்மெண்ட் ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லது தான். ஸோ அதனால இந்த செலவு வந்து பண்ணிட்டோம். ஸோ பேஸ்மெண்ட் ஃபில்லிங்க்கு வந்து நாங்கள் கிராவல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கிராவல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அமௌண்ட்டை பொறுத்தவரையில் கிராவல்ஸ் வந்து ரூ. 5500 நாங்கள் எடுக்கும்போது வந்து ரூ. 5500 ஒரு லோடு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹைட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ஹைட்டில் வந்து போட்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ ஹைட் வந்து வச்சுட்டோம். ஸோ இது வந்து சரி ஃப்யூச்சரிஸ்டிக் பர்பஸாக யோசிச்சு சரி ஃப்யூச்சருக்கு தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டோம். ஸோ நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸோ கிராவல்ஸ் வந்து நைட்டே எங்களுக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி மண் வந்து நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, தெரியாதவங்க தான் மண் கொண்டு வந்தவங்க. ஸோ அதனால் எந்த மண் வந்து கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து முதல் நாள் நைட்டு ஒரு மண் வந்து கொடுத்து காமிச்சாங்க. இந்த மண் தான் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு. ஸோ 1-2 லாரி வந்து அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கு அடுத்த லாரி பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி மண் வந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இந்த மண் வேணால் எங்களுக்கு நைட்டு காமிச்ச மண்ணே கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் அனுப்பிட்டோம். ஸோ அதெல்லாம் பக்கத்தில் ஆள் இருந்தனால தான், அப்பா அவனுக்குள்ளே தான் இருந்தனால அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சி இது வேறு மண் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னனால அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொன்னேன், எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அந்த மாதிரி யாராவது பக்கத்தில் இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன பொருட்கள் போடுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மற்ற திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, ஜல்லி, மண், சிமெண்ட்டெல்லாம் வாங்குகிறோம்ல. ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்டான இடமா பார்த்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சூஸ் பண்ணி சொல்லிவிட்டு, செங்கலுமே நான் அந்த வாங்குகிற இடம் எங்கேன்னு சூஸ் பண்ணிட்டு நாங்கள் ரெகுலராக அவங்ககிட்ட தான் வாங்குவோம். ரேட் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. ஸோ அதனால் ஒரே இடத்துலையே வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ அது நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா ரெகுலராக அவங்க அடுத்த மட்டும் தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேட் குறைச்சிக்குவாங்க. இதுக்கடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் லிண்டல் லெவல் வரைக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது நான் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன்னா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன், என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியல. ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் எதுவும் சொல்ல இதில் மறந்துட்டேன்னா, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லேட்டானதுக்கு சாரி. ஸோ நான் சீக்கிரமாக போடுறேன்னு சொன்னேன், ரெகுலராக போடுறேன்னு சொன்னேன், பட் போட முடியல. என்ன மாதிரியான சிச்சுவேஷன் எனக்கு போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கூட அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு லைஃப்பில் அப்படின்ற விஷயம் நான் அடுத்தடுத்த விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். மணி சேவிங் வீடியோஸும் நான் அடுத்தடுத்து போடுறேன், கோல்ட் சேவிங் வீடியோஸும் போடுறேன். ஸோ கோல்டு ரேட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.